ஓகே. ஜோதிடர்கள் மாநாடு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எனது குருஜி கன்னியர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இந்த ஜோதிடர் மாநாட்டை தலைமையேற்று மிகவும் சிறப்பாக அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் ஜோதிட நிபுணர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் எனது சகோதரர்கள், இதனை மிகவும் முத்து பேச்சாக ஜோதிட முத்துக்களை அள்ளி கொடுத்திருக்கும் எனது தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும், இதனை நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காதா, இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும், ஈசனின் அருளால் நமக்கு எவ்வாறெல்லாம் நமக்கு ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, இங்கே போயிட்டு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோதிட மாநாட்டிற்கு சிறப்பாக வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிடம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலுமே நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு திறன் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜோதிடத்துறையில் ஜோதிட வல்லுநர்களுக்கு உண்டு. தெய்வத்தின் அருளால் வாக்கு சித்தி பெற்று அவர்களின் கடவுளுடைய அருளால் தான் அந்த வாக்கை அந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் சாதகமான முறையில் தங்களுடைய பலன்களை எடுத்து கூறுகின்றார்கள். இப்போ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருப்பாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டங்களில் சொல்கிற போதே ஒவ்வொரு இதுலேயும் சட்ட விதிமுறைகள்னு இருக்கிற விதி விளக்குகள்ங்கிறது நிறைய இருக்குது. ஒருவருடைய ஜாதகம் ஒரே மாதிரியானது 1 கோடி பேருக்கு இருந்தாலும் 1 கோடி பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். அது மாதிரி கிடையாது. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் அதே மாதிரி இவர் இருக்கிறாரான்னு கேட்டால் இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் உண்டான மாற்றங்கள் நிறைய உண்டு. இப்போ இதை நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஜோதிட டிப்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனது வாழ்க்கையில் மற்றும் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயங்கள், ஜோதிட ஆராய்ச்சியில் எனக்கு தெரிஞ்ச பொக்கிஷங்களை ஒரு சில கருத்துக்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகம் அப்படின்னு பார்த்த உடனேமே லக்னம் தான் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த லக்னம், லக்ன புள்ளி அப்படிங்கிறத பற்றிலாம் மிக அருமையாக எனது தோழி உங்ககிட்ட பகிர்ந்திருப்பாங்க. அதில் நிறைய கேட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த லக்ன புள்ளி நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையுடைய மாற்றங்களை நமக்கு நிறைய கொடுக்கும், தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த ஜாதகர் யார்? மேச லக்னத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஐயாவுடைய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. மேச லக்னத்தில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க, மேச ராசியில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அதே போல் அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தார்னா என்ன விதமான பலன்கள் கொடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒரே ஒரு விஷயங்களை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஒரு பாவகம் ஆகட்டும், ஒரு ராசி ஆகட்டும், ஒரு நட்சத்திரங்கள் ஆகட்டும், அல்லது நம்ம எந்த இதை நம்ம எடுக்கிறோமோ அந்த இதுக்கு 1000 கருத்துக்கள் இருக்குது. 1000 பலன்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு விஷயம் 10 பாயிண்ட் போட்டிருந்தது 10 மட்டும்தான் இந்த பாவகத்துக்கு உண்டானதா அப்படின்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவுன்னு சொல்கிற மாதிரி நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கம்மி தான். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உயிர் உள்ள உயிரற்ற அப்படிங்கிறத 2 விதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு பாவகத்துக்கும் சரி காரகத்துவத்தில் நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப லக்னம், அந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னை எப்பயுமே உயர்வா இருக்கணும், நல்லா இருக்கணும், நாம் 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கணுங்கிற தன்மை அவருக்கு எப்பயுமே இருக்கும். அதே போல் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் சார்ந்தும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளையும் அவருக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி இருந்தாங்கன்னா நல்ல பேச்சு திறமை இருக்கக்கூடியவர்களும் சகோதரர்கள் மேலே பாசம் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த இதில் அது 4ஆம் பாவகமாக இருந்துச்சுன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தனக்குன்னு ஒரு இது எந்த ஒரு இடத்துலையும் செயல்படணும். அதே மாதிரி தாய் மீது பாசம் இருந்தாலும் அது வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கு அந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு குழந்தைகள் மேலே பிரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ள அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அவங்க பூர்வீகம், அவங்க சொந்த பந்தம், பாரம்பரியம் இதிலெல்லாம் ரொம்ப நாட்டமாக இருக்கிற
இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கடனை எப்படி அடைக்கலாம், என்ன பண்ணலாம், இல்லை எங்கே வாங்கி எங்கே பண்ணலாம், மணி ரொட்டேஷன் பண்ணுறதில்ல ஏகப்பட்ட. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நண்பர்கள் அதிகமாக இருக்கிறவங்களாவே இருப்பாங்க. அதே சமயத்தில் சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமாக வாழணும், தன்னுடைய மனைவி நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது இருப்பாங்க. 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு யாரும் தெரியாத ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல வல்லமையாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசியங்களை சொன்னீங்கனாலும் காப்பாற்றுவாங்க. அதே சமயத்தில் இதை எப்படி முடிக்கணும், என்ன பண்ணலாம், சரியாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதால கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அது மாதிரியானது. அதே மாதிரி 9ஆம் பாவகத்தில் இருந்தால் தந்தை மீது பாசமாகவும், அதே சமயத்தில் அவங்களுடைய பூர்வீக தானம் தர்மங்கள் பண்ணுறது, இது மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய பலன்களையும் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் அமைச்சு கொடுக்குறவங்க அமைப்புகளும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் ஒரு வில்லங்கமும் அதில் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியாக, தொழிலை பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது சம்மந்தமாகவும், தொழிலுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இன்னும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 11ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி இருந்தது அப்படின்னா அவர்கள் அவங்களுடைய எந்த ஒரு செயல்பாடுகளும் லாப நோக்கத்தோடு இருக்கும். அதே சமயத்தில் மூத்தவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா அவர்களுடையது எப்பயுமே கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலைகள்லையும் மற்றும் மற்றவர்களை எப்படி அப்படின்னா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள், அவர்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அது கொஞ்சம் இருக்கும். அதே சமயத்தில் ஜாதகர் எப்பயுமே தன்னை பிரபலப்படுத்திக்க மாட்டார். அந்த 12ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் யார் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனாருன்னா அவ்வளோக்கா தன்னை பிரபலப்படுத்திக்க மாட்டாங்க. யாருன்னு ஒருத்தர் சொல்லி தான் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு இதை அமைப்போம். ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ டேலண்ட் அவங்க வச்சுருப்பாங்க. இது எல்லாமே லக்னாதிபதி 12 பாவகங்களில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன பலன்கள் தான். அதனால் எனக்கு நேரம் மிகவும் குறைவாக இருந்ததுனாலையும் சின்ன ஒரு டிப்ஸ், அதாவது இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு ஆய்வில் இதில் நிறைய இருக்கும். ஆனால் இருந்தாலும் எப்படி இருப்பாங்கிற ஒரு சின்ன ஆய்வில் எடுத்த ஒரு சின்ன ஒரு துளி தான் நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கிறது. ஐயாவுக்குள்ள நிறைய சொல்லுவாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்மளுடைய ஜெயசூரியவேல், சூரிய ஜெயவேல். இப்படி பேசுவா.